வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி வீடியோவில் டே 3க்கான மீல் பிளான், வெயிட் லாஸ் அண்ட் போத் வெயிட் கெயின்கான பிளான் தான் இன்றைக்கி நம்ம இந்தியன் ஃபுட்டில் என்னென்ன சாப்பிட்லாம், எவ்வளோ சாப்பிட்லாம், எந்தெந்த டைமில் சாப்பிட்லாம் அப்படிங்கிறதுக்கான பிளான் தான் இந்த வீடியோவில் போட்டிருக்கேன். ஆல்ரெடி நான் டே 1 டே 2க்கான வீடியோ போட்டிருக்கேன். அதோட லிங்க்கை கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், நீங்கள் அதையும் பார்த்துக்குங்க. ஸோ நம்ம சாப்பிட்ற ஃபுட்டோட அளவும் எந்த டைமில் என்ன ஃபுட் சாப்பிட்ணும் அப்படிங்கிறது தான் இதில் வந்து ட்ரிக். அது எப்படி சாப்பிட்ணும் அப்படிங்கிறது தான் இந்த வீடியோவில் நான் போட்டிருக்கேன். இப்போ வந்து டே 3க்கானதை நான் போட்டிருக்கேன். இது வந்து 6 ஸ்பிரிட்ஸாக இருக்கும். அது எப்படி பண்ணணும் அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு நான் எடுத்துக்க போகிறது வந்து பார்த்திங்கன்னா மார்னிங் ட்ரிங்க். எப்போவுமே நம்ம டே வந்து மார்னிங் ட்ரிங்கில் தான் ஸ்டார்ட் ஆகும். ஸோ நம்ம வந்து ஒரு வெயிட் லாஸ் இல்லை வெயிட் கெயின் அப்படிங்கிற கான்சியஸாக இருக்கிறவங்க இது ரொம்ப முக்கியமாக எடுத்துக்கணும். இப்போ நான் போட்டுக்கிறது வந்து பார்த்திங்கன்னா மார்னிங் ட்ரிங்கில் லெமன் வித் ஜியா சீட்ஸ் நம்மளுக்கு மார்க்கெட்டில் அவைலபிள் தான். நீங்கள் நைட்டு ஒரு ஸ்பூன் டு 1.5 ஸ்பூன் வந்து தண்ணியில் ஊற வச்சுருங்க. இது வந்து பாடி குளிர்ச்சியானது. காலையில் எழுந்திரிச்சு லெமனேடு கூட நீங்கள் எடுத்துக்கலாம். அதாவது லெமன் ஜூஸ் கூட இந்த ஜியா சீடும் எதோ ராக் சால்ட் இல்லாட்டி ஹனி கூட எடுத்துக்கலாம். இது வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்டான ஒரு இது. அதுக்கப்புறம் நம்ம பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு போய்க்கலாம். ஓகே, இன்றைக்கி நான் என்னோடய பிரேக்ஃபாஸ்ட் வந்து 2 இட்லி. இது வந்து மல்டிகிரெயின் இட்லி. நான் ஆல்ரெடி இதோட ரெசிபி சொல்லியிருக்கேன் உங்களுக்கு. ரைஸ் 1 கப் அங்கே எடுத்துட்டேன் அப்படின்னா அதில் ராகி இருக்குது, சிகப்பு அவல் இருக்குது, திணை இருக்குது, கம்பு இருக்குது. இது எல்லாமே இதில் இருக்குது. அப்புறம் ஒரு எக் எடுத்திருக்கேன், ஒரு பெரிய நேந்திரம்பழம், 1 கப் ஆஃப் கோகனட் சட்னி. அன்றைக்கி சொன்ன அதே ரெசிபி தான். ஃபுல்லாகவே இதில் கோகனட் தான் இருக்குது. இன்றைக்கி கொஞ்சம் கொத்தமல்லியும் ஜிஞ்சரும் ஆட் பண்ணியிருக்கேன். வேறு எதுவுமே இதில் இல்லை. கோகனட், கொரியாண்டர் லீஃப் இருக்குது, ஜிஞ்சர் இருக்குது, சால்ட், இவ்வளோ தான் இருக்குது. வேறு எதுவுமே இல்லை. நான் மிளகா எதுவுமே நான் யூஸ் பண்ணல, இவ்வளோ தான். ஸோ நான் இதுதான் இன்றைக்கி என்னோடய பிரேக்ஃபாஸ்ட். பார்த்தீங்கன்னாவே தெரியும், கார்போஹைட்ரேட் கம்மியாக இருக்கும், உங்களோட ப்ரோட்டீன்ஸும் மினரல்ஸ் தான் ஜாஸ்தியாக இருக்கும். ஸோ மார்னிங் ஃபுட் அப்படிங்கிறது எப்போவுமே ஒரு ஸ்டீம்டு ஃபுட்டாகவோ இல்லை அன்குக்டு ஃபுட்டாக இருக்கிற மாதிரி பார்த்துக்குங்க. அடுத்து நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்க்கலாம். பிரஞ்சுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னு அடுத்து பார்க்கலாம். பிரஞ்ச் அப்படிங்கிறது ஒரு மிட் டே ஸ்நாக். இது வந்து ஒரு 11 o'clock நம்ம எடுத்துக்கிற மாதிரி இருக்கும். பெரும்பாலும் ப்ரோட்டீன் ரிச்சாக இருக்கிற பயிர் வகைகள் எடுத்துக்கலாம். இப்போ நான் வந்து ஸ்ப்ரவுட்டட் சுண்டல் எடுத்திருக்கேன். இந்த முளைக்கட்டிய சுண்டல் ஃபஸ்ட்டு நீங்கள் வேக வச்சு எடுத்துக்கங்க. இதில் தாளிக்கெல்லாம் வேண்டாம், ஜஸ்ட் பாயில் பண்ணால் போதும். இதேமாதிரி எல்லா பயிர் வகைகளும் நீங்கள் பிரஞ்சுக்கு எடுத்துக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி என்னோடய லஞ்சு நான் எப்பவுமே சொல்கிற மாதிரி ஒரு பிளேட்டில் 1/4 ரைஸ் எடுத்திருக்கேன், தட்டைப்பயிர் குழம்பு, தென் ஃபிஷ் எடுத்திருக்கேன். இது மத்தி, நல்லா ஃப்ரை பண்ண மத்தி 4 பீஸும், அந்த மத்தியோட எக் இருக்குது பார்த்தீங்களா. இப்போ இந்த சீசனில் எக்கு நிறையா வரும், அந்த எக்கையும் நான் ஃப்ரை பண்ணி எடுத்திருக்கேன். ஸோ இதுதான் என்னோடய லஞ்ச். கம்மியான கார்போஹைட்ரேட், நிறைய ப்ரோட்டீன் எடுத்திருக்கேன். அது ஈவினிங் ஸ்நாக்ஸ் என்னென்னு பார்க்கலாம். ஓகே, ஈவினிங் ஆயிடுச்சு, ஒரு 4:35 இருக்கும். இப்போ வந்து ஈவினிங் ஸ்நாக் நான் நேற்று சொன்ன மாதிரி போன வீடியோவில் சொன்ன மாதிரி ஈவினிங் ஸ்நாக் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். நான் இன்றைக்கி வந்து சிம்பிளாக ஃப்ரெஞ்ச் டோஸ்ட்டு எடுத்திருக்கேன். இதில் ஒயிட் பிரெட் வித் எக் டிப் பண்ணி டோஸ்ட் பண்ணியிருக்கேன். இந்த ஃப்ரெஞ்ச் டோஸ்ட் எப்படி பண்ணணும் அப்படிங்கிறதுக்கான ரெசிபி வந்து கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், அதை நீங்கள் பார்த்துக்குங்க. ஸோ ரொம்ப ஹெல்த்தியான ஒரு டிஷ், ரொம்ப குயிக்காக பண்ணிடலாம். நீங்கள் ஒயிட் பிரெட் யூஸ் பண்ணுறதுக்கு நீங்கள் வேண்டாம் விருப்பப்பட்டீங்கன்னா நீங்கள் ப்ரௌன் பிரெட் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ 3 slices ஆஃப் ப்ரௌன் பிரெட் எடுத்திருக்கேன் வித் 1 egg, பெப்பர், சால்ட், டர்மரிக் பவுடர். இது மட்டும் தான் இதில் ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ வேறு எதுவும் இல்லை. இது சாப்பிட்டிங்கனாவே உங்களுக்கு ஒரு ஃபுல்னஸ் வந்துடும். ஸோ நைட்டோட சாப்பாடு அளவு வந்து நம்ம கம்மி பண்ணிடலாம். ஸோ நம்ம அல்டிமேட் ஏம் நைட்டோட சாப்பாடு அளவு கம்மி பண்ணுறது தான். ஸோ இதோட என்னோடய ஈவினிங் ஸ்நாக் வந்து ஒரு பிளாக் டீ இருக்குது. ஸோ ஃப்ரெஞ்ச் டோஸ்ட் பிளாக் டீ தான் இன்றைக்கி என்னோடய ஸ்நாக்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ டைம் 8:30 ஆகுது. இப்போ நான் எடுத்துக்கிறது 2 தோசை, சோயா சங்க்ஸ் எடுத்திருக்கேன், அப்புறம் கோகனட் சட்னி. எப்போல்லாம் உங்களுக்கு சான்ஸ் கிடைக்குதோ அப்போல்லாம் நீங்கள் கோகனட் எடுத்துக்கங்க. ஸோ 1 கப் ஆஃப் கோகனட் சட்னி எடுத்துருக்கேன். இதில் வெறும் கோகனட், ஜிஞ்சர், கசகசா போட்டிருக்கேன், சால்ட் போட்டிருக்கேன். வேறு எதுவுமே போடல, பொட்டுக்கலையில் எதுவும் போடல. வெறும் கோகனட், ஜிஞ்சர், கசகசா மட்டும் தான் போட்டிருக்கேன். தென் கொஞ்சம் சின்ன தாளிப்பு கொடுத்துருக்கேன். இது சோயா சங்க்ஸ் நான் ஆஃப்டர்நூன் பண்ணதோட இதுதான். மறுபடியும் என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா டோஸ்ட் பண்ணியிருக்கேன். தென் இது மல்டிகிரெயின் தோசை. இதில் வந்து மாவு அரைக்கும் போதே 1 கப்பு, நம்ம 4 கப்பு அரிசி எடுப்போம், அதில் 1 கப்பு தான் அரிசி எடுத்திருக்கேன். மீதி 3 கப்பு வரகு, திணை, ராகி அந்த மாதிரி மல்டிகிரெயின்ஸ் போட்டிருக்கேன். ஸோ மல்டிகிரெயின் தோசை 2 எடுத்திருக்கேன், 1 கப் தேங்காய் சட்னி எடுத்திருக்கேன், சோயா சங்க்ஸ் எடுத்திருக்கேன். இதுக்கப்புறம் பிளாக் டீயோட என்னோடய டே முடியும். ஸோ தட்ஸ் ஆல். இதை என்னோடய டின்னர். ஐ ஹோப் இந்த வீடியோஸ் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன்.
உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூடயும் ஷேர் பண்ணுங்கள். உங்களுக்கு என்ன டவுட் இருந்தாலும் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். இதுக்கான ரெசிபீஸ் உங்களுக்கு தேவைப்பட்டாலும் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். அதுக்கான வீடியோஸை நம்ம பார்ப்போம். ஒரு வெயிட் கெயின் அல்ல வெயிட் லாஸ் அப்படிங்கிற கான்சியஸாக வந்துருச்சு அப்படின்னா நீங்கள் ஃபுட்டு தான் அல்டிமேட். ஸோ ஃபுட்டோட கண்ட்ரோல் கொண்டு வந்துட்டீங்க அப்படின்னாவே ரிமைண்டிங் எல்லாமே நம்ம கண்ட்ரோலில் வந்துடும். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். Subscribe our channel and share with your friends.